ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தக்காளி நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வேணும்னு பக்கத்தில் பறிக்க போயிருந்தேன். பூனை வந்து பாலுக்காக கத்திட்டு இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை பறிச்சுக்கலான்ட்டு கருவேப்பிலையை பறிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தக்காளி நல்லா பாயில் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாயை அறுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வேக வச்ச தக்காளியும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பேஸ்ட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் 3த்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ஆல்ரெடி வேக வச்ச தக்காளிங்கனால பச்சை வாசம் வந்து அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது கொதிக்கட்டும். இந்தளவு கொதிச்சோன்னையும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் வந்து நம்ம வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி, ஏன் ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து தக்காளி சாதம், பிரியாணிக்கெல்லாம் கூட இந்த சாம்பார் வந்து சாப்பிடுவார். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டிருக்கனால கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகும். ஸோ வந்து இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து குழம்பு திக்காகிடும். நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா நல்லா கம்மன்னு வீடே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. நல்லா சூடாக இட்லி எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இந்த குழம்ப ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து ஓரமாலாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி இட்லி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அப்பா செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி வேறு ரெசிபி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.